வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான பிரசன்னவதனம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் சுஹாஷ், பாயல் ராதாகிருஷ்ணா, ராஷி சிங் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் வைகே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது யாருடைய முகமும் சரியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதென்னப்பா ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நபர் ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருடைய முகம் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோவால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அவருக்குள்ள இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய முகத்தையே அவர் கண்ணாடியில பார்த்தா இதுதான் தன்னுடைய முகம் அப்படின்னு ஈஸியா அவர்னால கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய ஹீரோ ரேடியோவில் ஒரு ஆர்ஜேவாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி இவர் அடையாளம் கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கையில் ஏதாச்சும் பச்சை குத்தி இருந்தாலோ இல்லை அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சோ இல்லை ஹேர் கலரை வச்சோ அவங்க தோற்றத்தை வச்சோ தான் நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவார். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட்டில் கேஷுவலாக நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நடந்த கொலை நம்ம ஹீரோ கண்ணில் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் யார் இறந்து போனாங்க, யார் தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோ அவங்களுடைய தோற்றம், அதாவது முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் தைரியமா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா இந்த ஒரு உண்மை சொல்ல போனா நம்ம ஹீரோக்கே ஒரு பாயிண்ட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை என்ன, இதுல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையா, தனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கறதா இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரி லைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதிகமாக யாருக்கும் தெரியாத ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு புதுமையான விஷயத்தையும் இந்த படத்துக்குள்ள கொண்டு நீட்டாகவே அது இந்த கதைக்கேற்ற மாதிரி நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவா சுஹாஸ் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச கலர் ஃபோட்டோவாகட்டும், அதுக்கப்புறம் ரைட்டர் பத்மபூஷன் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிப்பாரு. இந்த படத்துடைய கதையும் அதே போலதான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கேரக்டர் ஆகட்டும், இவர் வெளிப்படுத்தக்கூடிய எமோஷன்ஸ் ஆகட்டும், தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை வச்சு சின்ன சின்ன ஹியூமர் அங்கங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சில விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கு நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஹீரோட பாயல் ராதாகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஹீரோவுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்துடைய வில்லி அப்படின்னு சொல்லலாம். ராஷி சிங் தான் அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிடுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த வில்லத்தனமான ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் தான். ஸோ அது நீட்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீட்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா ஹீரோ இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி சால்வ் பண்ணி வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது. சரி, ஓகே, இதெல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது படத்தில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய லாஜிக் மீறல்கள் இந்த கதைக்குள்ள இருக்க தான் செய்யுது. அண்ட் அதே போல கிளைமேக்ஸ்லேயே சில பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஓவராலா இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். மெயினா இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன திருப்பங்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாமே பார்க்க நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.